அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். ஜனவரி 27, 2026 நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். உலக மகளிர் உச்சி மாநாடானது சென்னையில் ஜனவரி 27லிருந்து 29 வரை நடைபெற்றது. இந்த மகளிர் உச்சி மாநாட்டினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று வந்த முதல் இந்தியரான சுபான்சு சுக்லாவுக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. அவருக்கு துணையாக இருந்த பாலகிருஷ்ண நாயர் அவர்களுக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரை முன்னின்று நடத்திய சோபியா குரோசிக்கு விசிஷ் சேவா மெடல் வழங்கப்பட்டது. மத்திய அரசானது குடியரசு தின விழாவுக்கு 70 பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தது. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் முதல் ரவுண்டில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ஹரியானா. சுபாஷ் சந்திரபோஸ் 2026 விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? இந்த விருது சிக்கிம் மாநில பேரிடர் மேலாண்மை குழுவுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான பரிசுத் தொகை 51 லட்சம் ரூபாய். அதுபோல தனிநபருக்காக விருதை சீதா அசோக் செல்கிக்கு வழங்கப்பட்டது. இவங்களுக்கான பரிசுத் தொகை 5 லட்சம் ரூபாய். தேசிய புவியியல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 27. 77வது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டின் உறுதியின் கருப்பொருள் செழிப்பின் மந்திரம் தற்சார்பு இந்தியா. இந்திய அரசானது வீரதீர செயலுக்கான விருதை 2 வகையாக பிரிக்குது. ஒன்று போர்க்காலத்தில், இன்னொன்று அமைதி காலத்தில். போர்க்காலத்தில் வழங்கப்படும் விருதுகள் பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா. வீரதீர செயலானது அமைதி காலத்தில் அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா என 3 வகையாக வழங்கப்படுகிறது. அசோக் சக்ரா விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுதுன்னா 1952ஆம் ஆண்டிலிருந்து அசோக் சக்ரா விருது வழங்கப்படுகிறது. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.